குட் ஈவினிங் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு மணாலியில் தான் இருக்கோம். மணாலி வந்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பேரம் பேசினேன். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மெமரி கார்டை ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா மெமரி கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒன்றும் இல்லாத மெமரி கார்டை கொடுத்துருக்கானுங்க. 500 ரூபாயை போட்டான். அது வெறும் 16 GB தான். அதனால் வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக மணாலி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது லைஃப்லேயே வந்துட்டு ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு டெலீட் பண்ணி, அதாவது ஒரு கல்யாண வீட்டில் வந்துட்டு கல்யாணம் தடல் புடலாக பண்ணாலும் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே பண்ணி கடைசியில் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இதில் விழுகலை அப்படின்னா கண்டிப்பாக அவரை சாத்துறதுக்கு உண்டான இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எவ்வளோ ஆசையாக அதுக்கு பணமும் கொடுத்து கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி சொதப்புறோன்னா கடுப்பு தான் ஆகும். காலையில் போயிட்டு கண்டிப்பாக கேட்கணும். அது ஆக்சுவலாக வந்துட்டு அமெரிக்காவில் கொடுக்கும்போதே எனக்கு யோசித்தேன், பரவாயில்ல இவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாகவே எப்பயுமே இருக்கணும். அது வந்துட்டு தவற விட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா மாறி வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஸ்டாவில் வச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுருக்கா. இல்லைடா அப்படியே வந்துட்டு எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை எல்லோரும் வயிறு எறியணுன்றா. ஏன்டா இப்படி பண்ணுற? எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. நம்ம பசங்களும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்ல உள்ளங்கள் நினைப்பாங்க மாதிரி. சரியா? அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். வயிறு எரிஞ்சு அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேஸ்ட் ஆஃப் இந்தியா மணாலி ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஆவி பறக்க இருக்குது. சிக்கன் வேகலை, சைனீஸ் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு ஓகே. காய்ஸ், டின்னரை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ரைஸ் வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ சிறப்பாலாம் இல்லை. சிறப்பான்ட்டு இல்லை, மொக்கையாக தான் இருந்துச்சு. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா 2 ரைஸ் சாப்பிட்டோம். எவ்வளோ பில்லை போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 820 ரூபாய்ங்க பில்லு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபின்ற மாதிரி தெரியாமல் உள்ளே போய் உக்காந்துட்டாங்க. மொக்க ஒரு ரைஸ் என்ன 410 ரூபாயா? ஆடா பாவி, எங்கள் ஊரில் 50 ரூபாடா. டே வாட்டர் பாட்டில் அது 20 ரூபா. வாட்டர் பாட்டில் எவ்வளோ தெரியுங்களா? 40 ரூபா. இல்லை 20 ரூபா. டே 40 ரூபா. நான் தான் கூகுள் பே பண்ணேன். 820 + ஒரு 40, 860ங்க. தயவு செஞ்சு அந்த ஹோட்டலுக்கு இது சூஸ் பண்ணிட்டு இது போயிடாதீங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லைன்னா என்னை கண்டபடி திட்டுவீங்க கமெண்டில். ரூமை பட்ஜெட்டாக போடணும்னு சொல்லி 300 ரூபாய்க்கு போட்டு 600 ரூபா. ஆனால் வந்துட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்டது பார்த்தீங்க அப்படின்னா 820 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம். அதுவும் நான் கூட ஒரு 75% 80% சாப்பிட்டேன். பல்ல கடிச்சிச்சு பசியில். மாறி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடவே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு முடியலைங்க. தயவு செஞ்சு நம்மளோட பட்ஜெட் ட்ரிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுவீங்க. முடியலைங்க. சரி, நம்ம போய் படுத்துவங்க போகிறோம். ஸோ ஓகே, இன்னும் 300 ரூபாய்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன மனசு சொல்லி தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ரூமை வந்துட்டு பட்ஜெட்டாக போட்டோம். சாப்பாட்டுக்கு எப்படியும் ரூமுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. இப்போ வந்துட்டு 600 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு 400 ரூபாய். ஸோ சாப்பிட்டா எப்படியும் ஒரு 400 ரூபாய் பில்லு வரும். ஸோ 2க்கு டேலி பண்ணியாச்சுன்ற மாதிரி சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு படுத்து தூங்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு மணாலி விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நேராக வந்துட்டு பானிபட் போய் அங்கே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற நம்ம ராயல் என்ஃபீல்டை தூக்கிட்டு டெல்லி போய் டெல்லியில் வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு வண்டியை வச்சு விடணும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம் நாளைக்கு. வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். காலையில் கிளம்பும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம போய் படுத்து தூங்க போகிறோம். தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ தூங்கிட்டு நம்ம காலையில் பார்ப்போம். ஓகே, பாய், see you.